ஹாய் ஹலோ வெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் Mugi. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்து நினைக்கிறேன் வீடியோ போட்டு. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கம்மி என்னென்னா கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதா இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. பட் இந்த வீடியோ நான் போட நினச்சேன். அது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எனக்கு வீடியோ வியூஸ் கம்மியாக போகணும் சரி தான், ஜாஸ்தி போகணும் சரி தான், முடிஞ்சாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எதுக்காகன்னா பைக்கர்ஸ் அது கார் வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கேன், ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோல் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி என்னை பல்ப் போட பார்த்தாங்க, பிடிச்சி வாரிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடும்போது ஃபியூல் பம்ப் பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளை வந்து சீட் பண்ணுவாங்க. இது வந்து நான் வந்து லடாக் போனப்போ ஒரு வீடியோ வந்து அங்கே சீட் பண்ணப்போ எடுத்து டேரெக்டாக வந்து சண்டை போட்டு அந்த அமௌண்ட்டை திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா 200 rupees நினைக்கிறேன் 3 பைக்கு வந்து சீட் பண்ணதை திரும்ப வாங்கிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ரீசெண்ட் டைம்ஸில் அப்படி எதுவும் நடக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பைக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்து மறுபடியும் பைக் கொஞ்சம் எடுத்தேன், ஒரு ஏதாச்சும் ரைட் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாக ஃபியூல் எம்டியாக இருந்துச்சா, போயிட்டு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் தான் நான் ஏரியா பெங்களூரில் வந்துட்டு போடலான்னு போனேன். ஸோ இப்போ பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழக்கமாக நான் வந்து பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் போட மாட்டேன், 100, 500, 1000 போட மாட்டேன். 110 இல்லை 155 அந்த மாதிரி ஒரு காமன் நம்பர் இல்லாத மாதிரி தான் போடுவேன். ஏன்னா மேக்ஸிமம் அப்படியே தான் எல்லாருமே போடணும். எதுக்காக சொல்கிறேன்னா இவங்க வந்து 1, 2, 3 நம்பர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக மேக்ஸிமம் எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக யாருமே வந்து பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பைக்கில் காரில் பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் போடுவதுங்க. மெயினாக வந்து 100, 500, 1000 இந்த அமௌண்ட்டை வந்து மறந்துடுங்க. ஒரு 105, 110 இல்லை வந்து 550, 1050 அந்த மாதிரியே வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்க டைப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நார்மல் ரவுண்ட் ஃபிகர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் 90% பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வந்து 270 அப்படின்னு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வந்து நான் வந்து 270, 250 வேணாம் 270 சொல்லியிருந்தேன். அப்படியே வந்துட்டு டக்குன்னு டைப் பண்ணார், ஏதோ அடித்தார், 70 பாயிண்ட் சம்திங் ரேட்டில் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஒன்று ஐயோ பக்கத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறாரு, ஐயோ 70 போட்டிங்களா, சாரி அதே கூட 200 போட்டுரு அப்படின்றாங்க. அதாவது ரவுண்ட் ஃபிகர் 200 போட சொல்கிறாங்க. நான் அப்பையும் சொல்கிறேன் ரவுண்ட் ஃபிகர் 200 வேண்டாம் 210 போடுங்க அப்படின்னு. சரின்ட்டு அப்படியே வந்து பெட்ரோல் போடுறாங்க. என்கிட்ட வந்து டக்குன்னு மைண்ட் அவுட் பண்ணுறத வந்துட்டு சார் கிரெடிட் கார்டில் பே பண்ணுறீங்களா, உங்களுக்கு 0.5 வந்து ஆஃபர் வரும் அது பேசினாங்க. நான் எதுவுமே கண்டுக்கல, இல்லை ஃபோன்பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 70 ரீடிங்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி 211 போட்டுருக்காங்க. ஸோ அப்போவே பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா ₹1 எக்ஸ்ட்ரா போட்டு கண்டிப்பாக அதை வாங்குவாங்க. பட் நான் வந்து 280 பே பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ₹1 ஆனதை வந்து ஐயோ எக்ஸ்ட்ரா தெரியாமல் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பண்ணாங்க. நானும் பேமெண்ட் பண்ணிட்டு பைக்கை மூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அங்கேருந்து மூவ் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற ஸ்டாப் பண்ணி மறுபடியும் நான் என்ன வந்து ரிவைன் பண்ணி பார்க்குறேன். என்ன மேட்டர்னா நான் சேம் இதே பெட்ரோல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர் சொல்லோட பெரிய மேட்டரில் எப்படிலாம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான், சிஎம்சி ஃபியூல்ஸ் அதுதான் நேம். அது நான் இன்னைக்கு நடந்தது லாஸ்ட்டாக ஒரு 2 months முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்து நான் காருக்கு வந்து பெட்ரோல் போடும்போது 1015 சொன்னதை 1000 போட்டுட்டு காதில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து 1000 பண்ணாங்க. நான் அப்போவே நான் வந்து ஒரு இது இருந்துச்சு, சரி ஓகே நம்ம இன்னைக்கு காரில் வந்து 1000 rupees பெட்ரோல் போட்டது வந்து நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ வந்து விட்டுட்டேன். எகைன் ஒரு டைம் வந்து பைக்கில் போடும்போது இதே மாதிரி தான் நான் சொல்லும்போது இதே சம்பவம் நடந்துச்சு. நான் அப்பயுமே கண்டுக்கல. எகைன் திரும்ப இது 3ஆம் வாட்டி நடக்கும்போது பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பார்த்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு திடீர்னு டவுட் ஆச்சு, இவங்க வந்து 70 போட்டு கன்டினியூ பண்ணாங்களா இல்லை வந்துட்டு அதே செப்பரேட்டாக 210 போட்டாங்களான்ற எனக்கு டவுட் ஆயிடுச்சு. திரும்ப பைக்கை திருப்பிட்டு போயிட்டு இப்போ ஆக்சுவலாக என்னோட நேரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து யாரும் பெட்ரோல் போட வேலை, நான் எனக்கு போட்டேன் அது அமௌண்ட் 211 அப்படி ஸ்டாப் ஆகி அப்படின்னு இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது பங்கில் அப்படி ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டால் இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கல்ல எனக்கு வந்து 2 பில் கொடுங்க, 210 போட்ட பில் அதாவது 211 போட்ட பில் 70 போட்ட பில் ரெண்டுமே கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டது வந்து இல்லை ஒரு பில் தாங்க வரும் அப்படின்னாங்க. அது எப்படி ஒரு பில் வரும், நீங்கள் வந்து 70 போட்டிங்க 210 போட்டிங்களா ஒரு பில் தான் வரும், 2 பில் வரும் கேட்டதுக்கு இல்லை ஒரு பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 280 பே பண்ணேன். உடனே அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் 280 பண்ணீங்களா, ஐயோ நான் வந்து மொத்தமாகவே 210 நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டாங்க. அந்த இடத்த செம்ம ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு நான் வந்து எனக்கு பில்லு கொடுங்கன்னு கேட்குறேன். இல்லைங்க பில் வந்து மிஷினில் வராது அது காரணம் சொல்கிறாங்களே தவிர வந்து பில்லு கொடுக்கவே இல்லை. அஸ்பர்லா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கஸ்டமரும் பில் கொடுக்க வேண்டிய ரூல்ஸ் ஆனால் பட் வந்து பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க. பேப்பர் எழுதி கொடுக்கலாம் நமக்கு எதுக்கு, நான் வந்து அந்த மிஷினில் போட்ட பில் எனக்கு வந்து 2 பில் போட்டிங்களா கொடுங்க கேட்டதுக்கு லாஸ்ட் கொடுக்கவே இல்லை. அப்புறமா வந்து ரொம்ப நாள் ஆர்கியூமெண்ட் போச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி செட்டிங் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், நானே அவேர்னஸ் வீடியோ போட முடியும் என்கிட்ட நீங்கள் வந்து இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லைங்க தெரியாமல் நடந்துச்சு சார், தெரியாமல் ஒரு வாட்டி நடக்கலாம், லாஸ்ட் டைம் காருக்கு பண்ணீங்க ஒரு டைம் பைக்கு பண்ணீங்க, திரும்ப நான் யோசிச்சு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வந்திருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து திரும்ப ரிப்பீட்டாக வந்து சீட் பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் ஆனால் காமன் பீப்புள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ சண்டை போட்டுருக்கேன், இத்தனையும் அவங்களுக்காக எல்லாருக்காக இது பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டு வர்றாங்க பெட்ரோல் போடுறாங்க போயிட்டுருக்காங்க. சரி இப்போ வந்து என்ன மேட்டர்னா நான் லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா 70 rupeesக்கு திரும்ப பெட்ரோல் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னோட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. பட் ஸ்டில் இப்போவுமே எனக்கு பார்த்தா அவங்க அடிச்ச 270 ப்ராப்பரான நம்பர் தானா இல்லை வந்து சீட் பண்ணுறாங்களோ தெரியல. எனக்கு சொல்ல வரேன் என்னன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் போடும்போது அவங்க மைண்டை வந்து எங்கேயுமே டேன் பண்ணாங்க, கரெக்டாக 0 ரீடிங் நோட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை விட அவங்க வந்து தப்பாக வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 250 இருப்பீங்க 200 அடிச்சிருப்பாங்கன்னா அடுத்த 50 போடும்போது சண்டை போடுங்க. நீங்கள் ஏன் நீ 200 போட்டால் சண்டை போடுங்க.
காமன் மேன் நான் சொன்னதான் போட்டேன். நான் என்ன சொன்னேன் 250 போட்டேன் 200 போட்டியா, ஸோ இந்த அமௌண்ட் தர மாட்டேன், நீ அடுத்து 250 போடு 250 தர சண்டை போடுங்க. கண்டிப்பாக வந்து சீட் பண்ணுறது ஒரு அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து கேட்குற மாதிரி விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பாதி ரீடிங் போயிட்டு இருக்கும்போது இல்லை வந்து பில் பே பண்ணலாம் அவங்க வந்து மைண்ட் அவுட் பண்ணி ஏதாவது கேட்டாங்கன்னா எதுக்குமே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மொத்த ரீடிங் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறமா அது ஸ்டாப் ஆன அப்புறமா அவங்ககிட்ட பேச்சு கொடுங்க. மீட்டில் வந்து எப்பவுமே அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்க்குறதா, அதாவது சொல்லலை இப்போ என்ன மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு இல்லைங்க சாரிங்க அடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லேயே மெயினாக வந்து இப்போ நான் வந்து அவங்க பேச்சில் சின்ன டைவர்ட் ஆகிட்டா தான் மேட்டர். ஸோ இல்லைனா கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பேன் 71 ரீடிங் ஸ்டார்டாக நோட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி ரெண்டு வாட்டி உங்களுக்கு நீங்கள் போட சொல்கிற அமௌண்ட் 2 வாட்டி பிரித்து போடுறாங்கன்னா 2 வாட்டியுமே 0ல ஸ்டார்ட் பண்ணுறான்றதை கண்டிப்பாக நோட் பண்ணிங்க. ஏன்னா அதான் மெயின். நீ காரில் இருந்தால் கூட எட்டி பார்த்தா எப்படியும் வந்து 0 நோட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு ஆள்கிட்ட இப்போ என்கிட்ட ஒரு ஆள்கிட்ட நான் போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 லிட்டர் பெட்ரோல், ஓகேவா. ஸோ அதுலேயே வந்து பார்த்தா 70 ரூபா அடிக்கிறாங்க. 3/4 லிட்டர் பெட்ரோல் வந்து ஆட்டை போடுறாங்க. ஸோ வந்து ஒரு அந்த பங்கில் எவ்வளோ பேர் வந்து பெட்ரோல் போடுவாங்க, ஸோ எவ்வளோ பேர் ஆட்டை போடுவாங்க வச்சு பாருங்க. ஸோ இது ஒரு பெட்ரோல் பங்கில், ஸோ இது மாதிரி வந்து எல்லா பெட்ரோல் பங்கிலும் எவ்வளோ இருக்கும். ஸோ பெட்ரோல் போடுறவங்க மெயினாக 0 நோட் பண்ணுங்க. அது மாதிரி அவங்களுக்கு பேச்சு டைவர்ட் எதுவுமே பேசாதீங்க. மொத்தம் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் அவங்கள்ட்ட எதனால கான்வர்சேஷன் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து யார்ட்டையும் பேசாதீங்க. மொத்தமே நீங்கள் சொன்ன ரெடியை தவிர வேறு ரெடி போட்டாங்கன்னா காசு தர முடியாது சண்டை போடுங்க. நான் அவங்ககிட்ட போட சொன்ன காசை மட்டும் தான் நீ போடணும் அப்படின்னு சண்டை போடுங்க. நம்ம ரவுண்ட் ஃபிகரில் போடாதீங்க. ஸோ இந்த ரூல்ஸை வந்து பெட்ரோல் போடும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சீட் பண்ணுறதும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். அவ்வளோதான். வழக்கம் போல் இந்த வீடியோ வந்து 100 வியூஸோ 200 வியூஸோ தெரியல, எதுனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னோட ஒரு அதாவது என்னை பொறுத்தவரைக்குமே நான் முன்னாடி பண்ணிட்டு விஷயம் பண்ண விட்டேன். ஒரு இடத்துல ஏதாவது தப்பு தான் ஒன்று பார்த்தேன்னா இமீடியட்டாக வீட்டில் வந்து உடனே வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுவேன். ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோ போடாதனால அதெல்லாம் பெருசாக பண்ணல. பட் இது எனக்கு ஒரு மாதிரி ஊற்றுச்சு. நான் அப்போ வந்து பெட்ரோல் பங்க் சண்டை போட்டுருந்தேன். இதுக்காக நான் வாசல்லே நின்றுட்டு வரவங்கள்ட்ட எல்லாட்டும் இதை நான் வந்து அட்வைஸாக சொல்லிட்டு இருக்கணும் போல இருக்குது. பங்கில் வரவங்க எல்லாம் ஏமாற்றுவீங்களா சண்டை போட்டுட்டு அப்புறம் அது ஆக்சுவலாக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்து நான் சைடில் முடிஞ்சா நான் ஆட் பண்ணுறேன். என்னன்னா வந்து அந்த வீடியோ டெல் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களே தெரியுது. ஸோ வந்து வீடியோ டெல் பண்ணியிருக்கேன், இங்கே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அதான் இங்கே தின்னு நான் வந்து வரவங்க எல்லாட்டையும் வந்து நான் வந்து அவேர்னஸ் செய்யவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்மளால் அந்த பெட்ரோல் பங்கில் காலில் நம்ம போல போய் நிற்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஆதங்க தீர்க்கிறதா நான் ஒரு வீடியோ போட்டுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க பைக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கார் யூஸ் பண்ணுறவங்க, பெட்ரோல் போடுறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் பெட்ரோல். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அவேர்னஸாக இருக்கும் பெட்ரோல் போடும்போது சார் இருக்கு. அவ்வளோதான். ஸோ சூன் அடுத்த வீடியோ எப்போயாச்சும் போட முடிஞ்சா டக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போட பார்க்குறேன். பாய், see you.